நமஸ்காரம், நான் சந்தியா. இந்த எபிசோட் ஆஃப் விஞ்ஞான பாரதத்துல நம்ம மகாபாரதத்துக்குள்ள போட்டு முன்னாடி குவிக் ரிவ்யூ ஆஃப் தசாவதாரம் பார்த்துடலாம். தசாவதாரம் என்ன? விஷ்ணுவோட 10 அவதாரங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் காட் சொல்லிடும். அதுல என்னென்ன அவதாரம் இருக்கு? மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். சரி, இதுல ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் காட் விஷ்ணு. அப்போ அடுத்த லேயர் என்ன? சரி, let us bump it up with Darwin's evolution theory. டார்வின் என்ன சொல்றாருன்னா, எர்த்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன கிரீச்சர் வந்து வாட்டர் கிரீச்சர்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறார். நாம என்ன பண்றோம்? இந்த ஸ்கிரீனை பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் மத்ஸ்ய அவதாரம், ஸோ ஃபிஷ். நெக்ஸ்ட் ஆம்பிபியன், கூர்ம அவதாரம், தரையிலையும் இருக்கும் தண்ணியிலும் இருக்கும். அடுத்தது வராக அவதாரம். வராக அவதாரம் லேண்ட், மேமல், அனிமல்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் நரசிம்ம அவதாரம், லயன். லயன் வரைச்சே அது கொஞ்சம் இவால்வ்டு பீயிங், ஹண்டிங் எல்லாம் தெரிஞ்ச பீயிங். நெக்ஸ்ட் கம்ஸ் வாமன அவதாரம். அது வந்து நியாண்டர்தால்னு சொல்லலாம், ஆர் பேசிக்கலி லிங்க் ஸ்பீஷீஸ் பிஃபோர் இட் பிகம்ஸ் ப்ராப்பர் ஹியூமன். நெக்ஸ்ட் கம்ஸ் பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் தான் ப்ராப்பர் ஹியூமன். பரசுராம அவதாரத்தில் ஹண்டிங் அண்ட் கேதரிங் தெரிஞ்சிருக்கு. அவர் வச்சுருக்கிற ஆயுதத்தை வச்சு பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் கம்ஸ் ராம அவதாரம். ராம அவதாரம் வந்து ஆர்ட் ஆஃப் வெப்பனரி தெரிஞ்ச அவதாரம். அது வந்து ஃபுரேஜர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் பலராம அவதாரம். பலராம அவதாரம் இஸ் ஃபார்மர், கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர், சிவிலைசேஷன் இதெல்லாம் தெரிஞ்சவர். அடுத்து கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் தான் இப்போ நம்ம கரண்டா இருக்கிற அவதாரம். நெக்ஸ்ட் இஸ் கல்கி. கல்கி அவதாரத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் ஹியூமன் அப்படி இப்படிலாம் கெஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ திஸ் இஸ் ஆர் செகண்ட் லேயர். நமக்கு வந்து லிட்ரலா பயாலஜி இவல்யூஷன் தியரி சொல்லி கொடுத்துருக்காங்க தசாவதாரத்தை வச்சு. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். நம்ம இந்த மத்ஸ்ய அவதாரம் கதையை வந்து ஒரு குயிக்கா பார்க்க போறோம். நம்ம ஏங்கிறது நான் கடைசியா சொல்றேன். மத்ஸ்ய அவதாரம் என்னன்னா, வைவஸ்வத மனு. வைவஸ்வதனோட பையன் வைவஸ்வத மனு, அவன் பேர் சத்தியவரதான்னு சொல்லலாம். ஸோ அந்த மனு ஒரு நாளைக்கு காலங்காத்தால பாண்டுக்கு பக்கத்துல அரண்மனை கிட்ட இருக்கிற பாண்டுக்கு போனா அதுல சந்தியாகனம்லாம் பண்ணேன். அதுல ஒரு குட்டி மீன் வந்து என்ன பண்றது, ஒரு குட்டி மீன் வந்து, ராஜா என்னை காப்பாத்து, நான் ரொம்ப குட்டி, இவ்வளவு பெரிய பாண்ட்ல நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்றது. உடனே அந்த ராஜா ஒரு எடுத்துன்னு போன பஞ்சபாத்திர உதவியில எடுத்துன்னு அந்த ஃபிஷ்ஷை அழிச்சுன்னு வர வீட்டுக்கு, அரண்மனைக்கு. பார்த்தா அதில் ஒரு பாத்திரத்தில் போடுற. அன்னைக்கு ஓவர் நைட்டில் அந்த பாத்திரத்தை அவுட்ரோ பண்ணி மல்டிபிள் பாத்திரத்தில் போட 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 அதை அவுட்ரோ பண்ணிகிட்டே வருது. ஸோ ஃபைனலாக அந்த அரண்மனைக்கு இருக்கிறதே பெரிய பாத்திரம் ஒன்றுத்துல அந்த ஃபிஷ்ஷை விடுற, அதையும் அவுட்ரோ பண்ணிடுது அன்னைக்கு நைட்டில். மறுநாள் வந்து பாண்டில் போடுற, அவுட்ரோ பண்ணுறது, தென் லேக், ரிவர், சி, ஃபைனலாக ஓஷனில் போட்டு விடுற. அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ டெக்கேட்ஸ் ஆஃப்டர் அந்த ராஜா வந்து ரோஷன் அப்படியே பொங்குற மாதிரி இருக்கு, என்னன்னு பார்க்க போறேன். அப்போ அந்த ஃபிஷ் வந்து சொல்றது, ராஜா எனக்கு ஞாபகம் இருக்கா, நீ என்னை காப்பாத்தினியே, அந்த ஃபிஷ் தான் நானு, இப்போ வந்து பிரளயம் வரப்போறது, நான் சொன்னபடி கேட்டேன்னா உன்னை காப்பாத்திக்கலாம். சரி என்ன சொல்லு அப்படின்ன போது, ஒரு பெரிய ஷிப் ஒன்று பில்ட் பண்ணு, அதில் வந்து ஹியூமன், அனிமல் எல்லாம் பேரா அதில் ஏற்று, அதுக்கப்புறமா சப்த ரிஷிகள் அதில் ஏற்று, அதுக்கப்புறமா எல்லா சீட்ஸையும் அதில் ஏற்றின்னு ரெடியாகிடு. உனக்கு ஒரு கயிறு தானே உன் கைக்கு வரும், என்னோட ஃபின்ல அந்த கயிறை போட்டு கட்டு, நான் பிரளயம் முடிஞ்ச உடனே லேண்டுக்கு கொண்டு விட்டு விடுறேன் அப்படின்ட்டு அந்த ஃபிஷ்ஷை சொல்றது. சரின்னு அவர் ரெடியா இருக்கார். அந்த கயிறு வருது, அந்த ஃபின்ல போட்டு கட்டி அது அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே லேண்ட்ல கொண்டு விட்டு விடுறது. ஸோ இதுதான் ஸ்டோரி. அதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல அந்த மத்ஸ்யம் மீன் அது வந்து விஷ்ணுவாகும், அந்த கயிறு வந்து ஆதிசேஷன் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே,
அதில் அடுத்த லேயர் என்ன? அடுத்த லேயர் கொஞ்சம் டீப்பராக பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதம். அதில் ஒரு 9th சாப்டரில் 1.2 ஸ்லோகா நம்பர் 1.2. அந்த ஸ்லோகா வந்து ராமரை பற்றி சொல்கிற ஸ்லோகா. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, வைவஸ்வத்தனோட பையனான சத்யபிரத மனு, அவன் வந்து திராவிட கிங்கா இருக்கான். அவனோட வழி வந்த ராமா அப்படின்ட்டு ஒரு மென்ஷன் வருது. ஸோ நம்ம பார்த்தோம்னா இதுல என்ன ஃபேக்ட் கிடைக்குதுன்னா, வைவஸ்வத மனு வந்து திராவிட கிங்கா இருக்காங்கிறது வருது. ஓகேவா? பை த வே, அதுக்கு முன்ன பிஃபோர் கோயிங் ஃபர்தர், அந்த மனுங்கிறது சொல்ற மனு வந்து ஒருத்தரோட பேர் கிடையாது, பட் ஒரு ஹியூமன் ரேஸோட பேர், ஹியூமன் ஸ்பீஷீஸோட. இப்போ கரண்டாக இங்கே இருக்கிற ஹியூமன் ஸ்பீஷீஸ்க்கு மனு அப்படி. நம்மெல்லாம் மானவாங்கன்னா மனுவோட புத்திரர்கள் மானவா. ஸோ நம்மளோட ஸ்பீஷீஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மனு. அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இது பார்த்தோன்னா. ஸோ கமிங் பேக் டு அவர் ஸ்டோரி. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் லேயர் வந்து என்னன்னா, அவர் வந்து திராவிட கிங்னு சொல்றது. இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்த்தா இந்த பிரளயம், இந்த ஷிப்பு கட்டுறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கணும். ஏன்னா பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நோவாஸ் ஆர்க் இதே ஸ்டோரியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ quite possibly சூப்பர் கான்டினென்ட் லெமோரியா, குமரிகண்டம்னு சொல்லுவோம் நம்ம, அது இருந்திருக்கலாம். மனு அதனோட கிங்கா இருந்திருக்கலாம். பிரளயம் வந்து அந்த சூப்பர் கான்டினென்ட் வந்து ஓஷன் கடியில் போனது தான் பிரளயமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மனுவோட டிசெண்டன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் நார்த், சேஃப்டிக்காக நார்த் சைட் போயிருக்கலாம். இது எல்லாம் நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது இந்த ஈவெண்ட், இந்த ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ். இது வந்து இதுக்கு இன்னொரு இடமும் நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். சீர்காழியில் சட்டநாதர் கோவில்னு ஒன்று இருக்கு. அந்த கோவில்ல மெயின் டேட்டி சட்டநாதர். ஆனா அங்க அந்த குறுக்கட்டை கேட்டு பார்த்தோம்னா தோணியப்பர்னு ஒரு சுவாமி இருப்பார். அதையும் நம்ம பார்க்கலாம். தோணியப்பரும் அம்பாலும் உட்கார்ந்துருப்பார். அதுக்கு அபிஷேகம் கிடையாது, அது மெயின் டேட்டி கிடையாது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ட்ரி தட் இந்த பிரளயம் வந்து திராவிட நாட்டில் நடந்ததுன்னு. நம்மளோட தமிழ் கலாச்சாரத்திலேயே முதலாம் தமிழ்ச்சங்கம், இரண்டாம் தமிழ்ச்சங்கம் ரெண்டுமே லெமோரியாவில் நடந்ததாக நம்பப்படுகிறது. இன்ஃபேக்ட் நம்மளோட சில காப்பியங்கள் வந்து நம்மள்கிட்ட இல்லவே இல்லைன்னு கூட சில பேர் சொல்கிறான். அது அந்த இதில் போயிடுத்து, பிரளயத்தில் போயிடுத்துன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா might possibly இந்த logic goes well. It's a historic entry that Lemuria existed and Vaivasvata Manu was a ruler of it. And அங்கேயும் தான் லைஃப் ஃபார்ம்ஸ், ஹியூமன் ஃபார்ம்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் அது தண்ணி கடியில், பிரளயத்தில் தண்ணி கடியில் போயிருக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியை இதையே நான் இவ்வளோ டீப்பராக போகிறேன் இந்த அவதாரத்தோட்டி அப்படின்னா, நமக்கு மகாபாரதத்துக்குள்ள அவளோட எங்க ஆரம்பிக்கிறது அவளோட ரேஸ் அப்படின்னு சொல்றச்சு இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். நெக்ஸ்ட் வீக் நம்ம மகாபாரதத்துல பார்ப்போம். இந்த எபிசோட்லேருந்து நம்ம குவிஸ் செக்ஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு கரெக்ட் ஆன்சரை காமெண்ட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் யூல் பி ரெக்கக்னைஸ்ட். ஸோ இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் கொஷின், ராமரோட வம்சம் என்ன? நேம் த வம்சம் ஆஃப் லார்ட் ராமா. செகண்ட் கொஷின், கௌரவர்கள் பாண்டவர்கள் அவங்க வம்சம் என்ன? நேம் த வம்சம் ஆஃப் கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ். தேர்ட் கொஷின், முதல் கப்பல் பிரம்மா கிரியேட் பண்ணுற முதல் கப்பலோட பேர் என்ன? நேம் த ஃபர்ஸ்ட் கப்பல் கிரியேட்டட் பை பிரம்மா. காமெண்ட் பண்ணுங்க. Looking forward to it.